இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணேன் அப்படின்னா, நைட்டே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கடாய் பன்னீரும், சப்பாத்தியும் போடணுன்றதுக்கு. நைட்டே நல்லா 1 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கி வச்சுட்டேன். வெங்காயத்த காலையில எழுந்திரிச்சோனே இப்படி கட் பண்ணிவிட்டு, இதை ஒன்று ஒன்றா எனக்கு பேன் பார்க்குற அளவுக்குலாம் பொறுமை இல்லை, டைம் இல்லை. அதனால் கட் பண்ணி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து, இதை கொஞ்சம் அப்படியே விரிச்சு கொடுங்க, நான் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு, அவர் கையில் இதை கட் பண்ணி கொடுத்துட்டு, அப்புறம் நான் வந்து பாலை காய வச்சு பன்னீர் ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா கடகடன்னு வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா காலையிலேயே நைட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை ஆயிடுது. காலையில் எழுந்திரிச்சு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரமாவது நான் நின்றுக்கிறேன். கதவு திறந்து வச்சு ஃப்ரிட்ஜு கதவு திறந்து வச்சுட்டு அப்படியே என்ன காய் இருக்குது, என்ன சமைக்கலாம், இது என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசித்து ஒரு 1/4 மணி நேரத்தை அங்கேயே செலவு பண்ணிடுறேன். 6வது அறிவு வரைக்கும் நான் அப்படியே போட்டு பிசைஞ்சு யோசித்து பார்த்தது. அப்புறம் மறுபடியும் நம்ம பழைய மெத்தடுக்கே வந்துடுவோம். சாம்பார் வை, கூட்டு வை, பொரியல் வையின்ட்டு. அதனால் நைட்டே டிசைட் பண்ணிட்டதுனால காலையில் கொஞ்சம் கடகடன்னு வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, நம்ம என்னதான் விவாதத்தை, நம்ம கரெக்டான ஆர்கியூமெண்ட்டை, நம்ம சைடில் தப்பு இல்லை அப்படின்றது கரெக்டாக 100% கரெக்டாக இருந்தால் கூட, நம்ம வைக்கிற விவாதங்கள் வந்து தவறு, நம்ம பண்ணுறது தப்பு தான், நீ பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரியே நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. தப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த தப்பை பற்றி ஒரு சாரி, ஒரு அப்பாலஜைஸ் கூட பண்ண மாட்டாங்க. அப்பாலஜைஸ் பண்ணலன்னா விடுங்க, ஒரு ரியலைஸ் பண்ண கூட மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பண்ணுறது கரெக்டு, எய்த்தாப்பில் உழவம் பண்ணுறது எனி டைமும் தப்பாகவே தான் இருக்கும். அவன் கரெக்டாக பண்ணாலுமே தப்புன்ற விவாதத்தை தான் முன் வைப்பாங்க. இந்த மாதிரியான பர்சனாலிட்டி எந்த ரூபத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.